ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்கூல் படிக்கிறதுனா ஒரு பெண்ணு அவ ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறா. அது இல்லாம இன்னைக்கு எனக்கு சிங்கிங் கிளாஸ் இருக்கு, சிங்கிங் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு தாமா நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு தன்னுடைய மம்மி கிட்ட சொல்லிட்டு தான் அவ ஸ்கூலுக்கு போயிருக்கிறா. எப்படி ஸ்கூலுக்கு போனதான அந்த பெண்ணை காணாம போயிடுறா. காணாம போனதான அந்த பெண்ணை எல்லாரும் தேடுறாங்க. ஆனா 104 நாளுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணோட டெட் பாடியை தான் மீட்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு என்னாச்சு, யாரு மர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமா இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எமி அப்புறம் அவங்க அம்மா மார்கரெட் அப்புறம் அவங்க அண்ணன் ஜேசன் அவங்க ஓஹியோ லண்டன்ல பே அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த எமியும் ஜேசனும் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகும்போது ஒன்னா தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம். ஒரே பஸ்ல தான் ஏறி போவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்கவுங்க கிளாஸ்க்கு போயிட்டு திரும்பவும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பஸ்ல ஏறி ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க. இப்படி ரெகுலரா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணி அவங்க அம்மா வேலையில ஒர்க்குக்கு போயிருப்பாங்க. ஆனா அவங்க வரத்துக்கு லேட் ஆகும். அதனால நாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்றது இன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த ஜேசன் கால் பண்ணி எப்பயுமே சொல்லுவானா. அப்படி சொல்லும் போது தான் அக்டோபர் 27, 1989 இந்த வருஷம் இந்த டேட்ல ஜேசன் 3 தடவை அவங்க அம்மா மார்கரெட்டுக்கு கால் பண்ணியிருக்கான். இந்த கால் அவங்க அம்மாவை ரொம்பவும் பயப்பட வச்சிருக்குது. அப்படியேப்பட்ட கால் என்ன கால்ரா அப்படின்னு கேட்டா, அக்டோபர் 27 அன்னைக்கு எப்பயும் போல ஜேசனும் அப்புறம் எமியும் ஸ்கூலுக்கு ஒன்னா ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு ஸ்கூல் முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது ஜேசன் மட்டும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறான். ஆனா எமி வரவே இல்லை. எப்பயும் போல அவங்க அம்மா கால் பண்ணும் இல்லையா, அவன் கால் பண்ணி அம்மா நான் வந்துட்டேன், எமி தான் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா அவ சிங்கிங் கிளாஸ் போயிருக்கிறாடா, லேட்டா வருவா, ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு, அவ வீட்டுக்கு வந்துருவா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி அம்மா சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னுட்டு ஜேசனும் கால் கட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். அவ தங்கச்சி வீட்டுக்கு வர மாதிரி தெரியல. திரும்பவும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னீங்க, நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா எமி வீட்டுக்கு வர மாதிரி தெரியலம்மா, நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்கம்மா அப்படின்னு சொல்றான். மார்கரெட்டும் ஒர்க்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு சீக்கிரமா கிளம்பி அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வண்டியில ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது 3வது கால் வர ஆரம்பிக்குது. அது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தா ஜேசன் கிட்ட இருந்து தான். அப்போ அவன் கால் பண்ணி அம்மா ரொம்ப நேரம் ஆச்சு, அவ எங்க போனான்னு தெரியல, பயமா இருக்குமா, எமிக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தெரியல, நீங்க சீக்கிரமா வாங்கம்மா அப்படின்னு கால் பண்றான். அப்போதான் மார்கரெட் அவங்களுக்கு ரொம்பவும் பயம் வர ஆரம்பிக்குது. சிங்கிங் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லணும் தானே தன்னுடைய பொண்ணு எமி எங்க தான் போனா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு பதட்டத்துல 4:30 மணி ஆகுது. மார்கரெட் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எமி படிக்கிறதான அந்த பே கிராமத்துல இருக்கக்கூடியதான ஸ்கூலுக்கு மார்கரெட் போயிட்டு அங்க போய் விசிட் பண்றாங்க. என்னுடைய பொண்ணு எங்க இருக்கா, எப்ப வெளியே போனா அப்படிங்கறது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கதான செக்யூரிட்டியும் சரி டீச்சர்ஸும் சரி அவ 3 மணிக்கெல்லாம் ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்ல இருக்கதான எல்லா பிளேஸ்லயும் தேடுறாங்க, ஸ்கூல்ல சுத்தியும் தேடுறாங்க, ஊருக்குள்ளேயும் தேடுறாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸும் சரி போலீஸும் சரி வாலண்டரியா நிறைய பேர் எமி எங்க இருக்கா அப்படிங்கறத ஆர்வமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த விதமான பயனும் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். எங்கேயுமே எமியை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஜேசனும் ஒரு பக்கம் எமியை காணோம் அப்படிங்கிற ஒரு கவலையில அவனும் தேடிட்டு இருக்கிறான். போலீஸும் மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ணி எல்லா இடத்துலயும் எமி காணாம போயிட்டு அப்படின்ட்டு அவருடைய போட்டோவும் சரி மிஸ்ஸிங் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் ஒட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு ப்ராசஸ் நடந்தும் எமியை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அப்புறம் 104 நாளுக்கு அப்புறம் 1991 அத ஓஹியோலயே லண்டன்ல கரெக்டா 50 மைல் தூரத்துக்கு அப்புறம் ஒரு பிளேஸ் இருக்க ஆரம்பிக்குது. அந்த பிளேஸ் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. ஏதாச்சும் கார் ஆஃப் ரோட்ல போகணும்னா அந்த வழியா போக ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல தான் ஒரு மனித எச்சங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ் அங்க போயிட்டு யாருடைய உடலா இருக்கும் அப்படிங்கறத எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து பார்க்கும்போது அப்பதான் தெரிய வருது. 1989 அக்டோபர் 27 காணாம போனதான எமியோட உடல் தான் அப்படிங்கறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வேற ஏதாச்சும் க்ளூ இருக்கா அப்படிங்கறத தேடும் போது அந்த எலும்பு கூட அந்த உடல் சிதைவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வீட்டுல கையாலே தச்சதான ஒரு ஸ்கிரீன் துணி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த துணிக்கும் இந்த எமியோட உடல் சிதைவு அந்த இடத்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிறத சர்ச் பண்ணும்போது எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. ஆனா இது ஏதாச்சும் ஒரு க்ளூவா இருக்கலாம் அப்படின்ட்டு அதை இன்னமும் போலீஸ் அவங்களுடைய கஸ்டடியில வச்சுட்டு இருக்காங்க. ஒரு உடல் சிதைவு இருக்குதுன்னா அந்த இடத்துல அந்த உடல் பாகங்களை எடுத்துட்டு யாரு எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கறத ஈஸியா இப்ப இருக்க டெக்னாலஜி மூலமா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. எமி எப்படி கொலை பண்ணப்பட்டாங்க அப்படிங்கறத போலீஸ் ரிப்போர்ட்ல
சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எமியோட தலையில பின்னாடி பலமா அடிக்கப்பட்டிருக்குது. அது இல்லாம கழுத்துல 2 இடத்துல கத்தியால குத்தி இருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான விஷயங்கள் எல்லாமே போலீஸ் வெளியே சொல்லும் போது எமியோட அம்மா மார்கரெட் ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னுடைய பொண்ணை இவ்வளவு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்காங்களே, அவங்கள கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் கரெக்டான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்பவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்டதான இவ்வளவு விஷயங்கள் நடந்து எதுக்காக எமிய வந்து கடத்திட்டு போனாங்க, எதுக்காக எமிய மர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமே ரொம்பவும் எல்லாத்துக்கும் கேள்விக்குறியா தான் இருக்க ஆரம்பிக்கும்.